வேப்பனப்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள காசிரிகானப்பள்ளி வனப்பகுதியில் ஒற்றைக்காட்டு யானை ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த மாதம் மகாராஜகடை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றைக்காட்டு யானை ஆந்திர மாநிலத்தில் விரட்டியடிக்கப்பட்டது. பின்னர் அந்த காட்டு யானை ஆந்திர மாநிலத்தில் இருந்து கர்நாடக மாநில வனப்பகுதி வழியாக தற்போது மீண்டும் தமிழக எல்லையில் உள்ள காசிரிகானப்பள்ளி வனப்பகுதிக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் திடீரென வனப்பகுதியில் இருந்து இன்று இரவு வெளியேறி கொல்லப்பள்ளி ஊருக்குள் புகுந்தது. குடியிருப்பு பகுதிக்குள் வந்த காட்டு யானையை கண்ட பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் பட்டாசு வெடிகளை வைத்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். திடீரென ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஒற்றை காட்டு யானை கடந்த 2 நாட்களாக தமிழக எல்லையோர உள்ள வனப்பகுதி ஒட்டி உள்ள விவசாய நிலங்களை புகுந்து சேதப்படுத்தி வருகிறது. இதனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஒற்றை காட்டு யானை வனப்பகுதியை முகாமிட்டு உலா வருவதால் காசிரிகானப்பள்ளி, கொல்லப்பள்ளி, எப்ரி, சிங்கிரிப்பள்ளி, நேரலகிரி, பாலனப்பள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும், இரவு நேரங்களில் யாரும் தோட்டங்களில் தங்க வேண்டாம் எனவும், ஆடு மாடுகளை மேய்க்க வனப்பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் வனத்துறை அறிவுறுத்தி வருகின்றனர். தமிழக எல்லை வனப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை அட்டகாசம் செய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர்.